வணக்கங்க. டெய்லி சுவையிலிருந்து இன்றைக்கி மாங்காய் தொக்கு, தோல் எடுத்த மாங்காய் தொக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி வெட்டி லைட்டாக லேசாக வெட்டிக்க போகிறோம். இப்படி சன்னமாக வெட்டிக்கோணுங்க. லேசாக வெட்டுறது எல்லாமே ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்படி லேசாக வெட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் கடுகு வெந்தயமெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் பொடி பண்ணியாச்சுங்க. அப்படியே அந்த பூண்டை கொஞ்சம் இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் வடக்கல் வச்சுருக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு விட்டுறலாம். கடுகு வெடிக்குதுங்க. இப்போ நம்ம மிளகாய் போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த பூண்டு அதுலேயே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதே கப்பில் போட்டுடலாம். இப்போது இதில் 3 கப்பு பக்கம் இருக்குது. அதனால் இதில் ஒரு 1/4 கப்பு உப்பு போடுறேன். மாங்காயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள் போடுறோம். கடுகு வெந்தயம் வறுத்து பொடிச்சது, இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ இதுக்குள்ளே தாளிப்பை கொட்டியாச்சு. இது இப்படியே 2 நாளைக்கு மூடி வச்சுட்டு அப்புறம் தாங்க பார்க்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.